வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். சம் இன்ட்ரெஸ்டிங்கான வெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இந்த ராயல் ரம்பிள்லேருந்து. ராயல் ரம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கிட்டத்தட்ட இன்னும் சில வீக்ஸ் தான் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தில் வந்து தான் ஒரு 1 வீக்கு கிட்ட வந்து தான் அந்த ரெடிலாம் பண்ணி செட்டப் பண்ணி ரெடி பண்ணுவாங்க. பட் ஆனால் அங்கே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த சவுதிக்காரங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா பிக்கஸ்ட்டு ராயல் ரம்பிள் இன்டர்நேஷ்னல் பேப்பர் வியூவாக நடக்க போகுது இதுவே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக பண்ணணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. பெரிய ஸ்டேடியம் எல்லாம் உட்காந்து பார்க்குற அளவுக்கு கிடைக்கல. இவங்க அதனால் என்ன பண்ணிட்டானுங்க, வெறும் தரை, சும்மா எதுவுமே இல்லை, தரையிலேருந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜை பார்த்திங்கன்னா ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லு கீழேருந்து இப்போது வெறும் தரையில் அந்த உக்கார மாதிரி செட்டப்பு அரேனா பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எப்படியும் பிளான் போட்டு பயங்கரமாக பண்ணுவாங்க. இது வரைக்கும் சரித்திரத்தில் இந்த மாதிரி ஒரு ராயல் ரம்பில் பார்க்காத மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிக்கெஸ்டான ராயல் ரம்பில் ரெடி பண்ண போகிறாங்க. சில ஸ்பாய்லர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த ஸ்டேஜ் சைடில் ரெடி பண்ணுறது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா பாதி மட்டத்துக்கு வந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் மேலே போயிட்டே இருந்து வெறியும் அலரா விடுவாங்களா இல்லை மேலே அந்த தகரம் போட்டு விடுவாங்களான்றது தெரியல. என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அலரா விடுவாங்க தான் நான் நினைக்கிறேன். அந்த தகரம் போட்டு விட்டால் அவ்வளோ இதுவாக தெரியாது. அதுவும் அவ்வளோ பெருசுக்கு தகரம் போடணும்னா கஷ்டம்தான். ஒரு 30,000 ஆடியன்ஸுக்குனா மேலே தகரம் போட்டுடலாம். 40,000த்துக்கு மேலே 50 இந்த 60 70,000த்துக்குலாம் தகரம் போடுறது ரொம்பவே கஷ்டம். பிக்கஸ்ட்டாக நடக்கும் போது பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டை வந்து திரும்பி ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. இஷ்யூஸ்லாம் நடந்து டபிள்யூ கேஸ் போட்டு திரும்பி டபிள்யூக்கு வரும்னு பார்த்தா ஏஐடபிள்யூக்கே போயிட்டுருக்காரு. ஏஐடபிள்யூக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸாக பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டுக்கு நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு. தலைவன் கிட்டத்தட்ட 5-6 வருஷத்தில் 5-6 டைம் பார்த்திங்கன்னா பிராண்ட் அவுட்டு மாறினே இருக்கார். ஆனால் ஆண்ட்ராய்டு வேறு லெவல் பர்ஃபார்மரு. எப்படி வேணாலும் சண்டை போட. இப்போ கார்மலைஸ் இருக்கார்ல, அவர் எப்படி ஃபுல்லாக இழிச்சாடுறாங்க அந்த கார்மலைஸ், அதை விட பார்த்திங்கன்னா ஒரு மடங்கு கூட எஃபெக்ட் போட்டு சண்டை போடுறது ஆண்ட்ராய்டே. அப்படி இருந்தும் டபிள்யூடபிள்யூல சரியாக காட்டலை. கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாமோன்னு என்னை பொறுத்தவரைக்கும் தெரியுது. கார்மலைஸுக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு வருஷமாக சும்மாவே வச்சுருந்தாங்க மெயின் ராஸ்டர் கொண்டு வந்ததுலேருந்து. இப்போ திடீர்னு புஷ் கொடுக்கலையா, அந்த மாதிரி தான் தலைவனுக்கும் இன்னும் ஒரு வருஷமே அவளை கொண்டு வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே 2 வருஷம் ஆக போகுது. ஆனால் இன்னும் பெரிய புஷ் எதுவும் கொடுக்கல. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துருந்தா தெரியும் எந்த அளவுக்கு காட்டியிருப்பாங்கன்னு. ஆனால் அதுக்குள்ளேயே நீங்கள் எவ்வளோ நாள் தாண்டா என்னை இப்படியே வச்சுருப்பீங்க. இதுக்கப்புறம் நான் நினச்சி நீங்கள் புஷ் கொடுத்து ஆரம்பித்தா கூட நான் வேர்ல்டு டைட்டில் பார்க்க இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு தான் என்னை வின் பண்ண வைப்போம்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு திருப்பி ஆண்ட்ராய்டே ஏஐடபிள்யூவில் டெபிட் கொடுத்தாரு. அங்கே போனால் மட்டும் அவனுக்கு மட்டும் என்ன பண்ணுறானுங்க, மிட்கார்ட் லெவலில் தான் வச்சுருக்கானுங்க. பெருசாக எந்த உதவும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டீமுக்கு லீடர் அது மாதிரி காமிக்கிறாங்க, பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாபா ஃபெமிக்கு வெஸ்டர்மேனியா 42ல் ஒரு பிளான் ஒன்று செட்டப் பண்ணிகிட்ருக்காங்களாம். வாபா ஃபெமி NXTலேருந்து வந்துட்டார். அந்த சாம்பியன்ஷிப்பு வெக்கெட் பண்ணிவிட்டு இப்போது வரக்கூடிய வாரங்கள்லே ராவுக்கா இல்லை ஸ்மாக் டவுனுக்கான்ற மாதிரி டெபிட் கொடுத்து ஒரு தரமான சம்பவம் ஒன்று பண்ணுவார். அதுக்கு அடுத்தது இவருக்கு ராயல் ரம்பிள்னு ஒரு தரமான சம்பவம் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்மேனியாவில் இவருக்கு ஒரு பிக்கஸ்ட் மேட்ச் கொடுக்கலான்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்காங்களாம். வேர்ல்டு டைட்டில்லாம் என்னன்னு தெரியல, பட் மிட்கார்ட் டைட்டிலாக இருந்தாலும் இல்லை வேறு ஏதாவது சிங்கிள்ஸ் மேட்சாக இருந்தாலும் ஒரு பெரிய ஆப்போனண்ட்டு கூட தான் இது மாதிரி வைக்க போகிறன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்தவரைக்கும் யாரை பலியாட ஆக்க போகிறாங்களோன்றது தெரியல, பார்க்கலாம் அந்த பலியாடு யாருன்றது. தலைவன் ஆனால் ஜெய்ஜாண்டிக்காக இருப்பார், வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். இப்போது வேறு லெவல் சப்போர்ட் இருக்குது. சில வாரங்கள்லே தான் பார்த்தீங்கன்னா கிடுன்னு வளர்ந்து வந்துட்டார். என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணி ஒரு பிக்கஸ்ட் லெவலில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரிகிறாரு. இன்னும் கொஞ்ச நாள் அப்புறம் தலைவன் வேறு லெவல் பிராக் லெஸ்னர் மாதிரி ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். அவர் லெவலில் காட்டுவாங்க இவங்கள. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பால் ஒரு மல்டியர் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காராம். மல்டியர் கான்ட்ராக்ட்னா ஃபுல் டைமர் இருப்பார் போல் இந்த டைமு. ஏன்னா இப்போது இந்த விஷனில் வேறு ஜாயின் பண்ணியிருக்காரு. விஷன் டீமில் இப்போது பர்மனெண்ட்டாக முன்ன வந்து மேட்ச் மட்டும் தான் ப்ளே பண்ணிட்டு போயிடுவார்னு நினச்சேன். ஆனால் அதிலே இருக்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த விஷன் டீம் பிரேக்கப் ஆகிற வரைக்கும் இருப்பாருன்ற மாதிரி இப்போது நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்மேனியாவையும் தாண்டி போகலாம் விஷன் டீமோட பிரேக்கப்பு. இதுக்கப்புறம் லோகன் பாலும் கிட்டத்தட்ட வெஸ்டர்மேனியா வரைக்கும் ஒரு ஃபுல் டைமராக தான் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுவார். ஏன்னா அந்தமாரி பெரிய ஈவெண்ட் அப்போ வந்துடுவார். சின்ன இதில் விட்டுருவார், கொஞ்சம் மெயினான இதுக்கெலாம் வந்துடுவார். இந்த மாதத்தில் 11ஆம் மாதத்தில் 12ஆம் மாதத்தில் ஆரம்பித்தாரா விடாமல் பார்த்தீங்கன்னா வருவார். போன டைமு
கரெக்டாக இந்த நெட்ஃப்ளிக்ஸில் வந்தார். அதுக்கப்புறம் அப்படியே வெஸ்டர்மீன் வரைக்கும் கண்டினியூஸாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பிரேக் விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பியும் கண்டினியூஸாக முன்னாடி இருந்தே ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருப்பார். பெரிய பெரிய ஸ்டோரி லைன்லாம் போவார். லோகன் பாலுக்கும் பெரிய சப்போர்ட் இருந்தது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணதுலேருந்து மக்கள்லாம் கொஞ்சம் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஹீல்டன் நல்லாவே பண்ணுறாருங்க. நல்லாவே ட்ரிபிள் ஹெச்சுக்கும் ஒரு பிடிச்ச ஏற்ற காயாக பார்த்தீங்கன்னா மாறிட்டார். அதுவும் இல்லாமல் தலைவன் வேறு லெவல் இந்த ஃப்ளைங் மூவ் பண்ணுவார்ல, அதில் தான் ஹைலைட்டு. எவ்வளோ இது இருந்தாலும் பயமே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டு எங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா குதிப்பார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிராண்டு சேஞ்ச் பண்ணலான்ற மாதிரி இருக்காங்களாம். இன்னும் ப்ரோ சொல்கிறேன், ஆமாங்க ரோமன் ரெயின்ஸ் ராவில் இருக்காரா? ராவில் தான் எல்லாருமே இருக்காங்க. ஸ்மாக் டவுனில் ஒருத்தவங்க 2 பேர் தான் இன்ஜுரி ஆகிடுது, அடிக்கடி இருக்க மாட்டாங்க. ரேண்டி ஆட்டன் ஒண்டி தான் என்னை தூக்கி பிடிச்சிட்டு நின்னார். ரேண்டி ஆட்டனும் இப்போது இன்ஜுரி பிரேக் அது இதுன்னு எடுத்தார். மீன் ரோமன் தாங்கி பிடிச்சிட்டு இருந்தார். ரோமன் பெரிய லெவலில் தாங்கி பிடிச்சிருந்தாரு. இப்போது யாருமே இல்லை, ஸ்மாக் டவுன் மொக்கையாயிடுமோ 3 வேர் ஷோ வேறு பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஷோ பயங்கரமாக பண்ணிட்டாங்க. அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும்னா ரோமனை கொண்டு போயிட்டு ஸ்மாக் டவுன் பிராண்டில் போடலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். நல்லது தான். ரோமன் ரெயின்ஸ் ஸ்மாக் டவுனுக்கு போயிட்டு ஒரு தனியாக ஒரு ஆட்சி அமைப்பார். இன்னும் ஆட்சி அமைச்சு மட்டும் என்ன பண்ணுறது? தலைவன் வந்தால் கூட 2 மாதத்துக்கு ஒரு ஈடு, 3 மாதத்துக்கு ஒரு ஈடு வந்துட்டுருக்காரு. முன்ன அப்படி வந்துட்டு இருந்தாலும் ஊசோஸ் ரோமன் இருக்கிற மாதிரியே வாரம் பில்டப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது அப்படிக்கா பண்ண முடியாது இல்லை. ரோமன் ரெயின்ஸ் வருவார், பார்க்கலாம் ஸ்மாக் டவுன் பிராண்டுக்கு மாற்றலான்ற மாதிரி டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். மாற்றினா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். புதிய ஸ்டோரி லைன் ஃபஸ்ட்டு டிராஃப்ட் வைக்கணுங்க. இவனுங்க டிராஃப்ட் வச்சா தான் புதிய ஸ்டோரி இந்த மாதிரி நிறைய உருவாகும். புது ஆப்போனண்ட்டாக இருக்கும். ஃபைனலாக வரும் பிராக் லெஸ்னர் கிட்ட. இப்போது ரோமனுக்கு சான்ஸ் இருக்குல்ல, ரேண்டி ஆட்டனுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி பிராக் லெஸ்னருக்கு ஏதாவது வெஸ்டம் வச்சு ராயல் ரம்பிள் வின் பண்ணுறது சான்ஸ் இருக்கா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா சான்ஸ் இருக்குது. ஆனால் அப்படி வெஸ்டம் வச்சு ராயல் ரம்பிளில் பிளான் எதுவும் பெருசாக இல்லாட்டாலும் ஜெயிக்காட்டாலும் வெஸ்டர்மீனை பெருசாக பண்ண போகிறாரு. ஏன்னா வெஸ்டர்மீனோட இந்த ப்ரொமோஷன் போஸ்டரில் பிராக் லெஸ்னரும் அஃபிஷியலாக ஒரு பெரிய பாட்டில் இருக்கார். மேபி அவர் எலிமினேஷன் சாம்பியன் வின் பண்ணி கூட வேர்ல்டு டைட்டிலுக்கு மோதலாம், இல்லை யூனிவர்சல் டைட்டிலுக்கு மோதலாம், சொல்ல முடியாது. வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆக மொத்தம் பிராக் லெஸ்னர் கண்டினியூஸாக இருப்பார், ரிட்டையர்மெண்ட் ஆகிடுவார். அதுக்கப்புறம் கூட சொல்லிட்டு சில நியூஸஸ்லாம் வந்திருக்கு. என்னை பொறுத்தவரை அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. பிராக் லெஸ்னர் வாயிலிருந்து வந்தால் தான் அது கன்ஃபார்மு. ஜான்சினா சொல்லியிருக்காரு. ஜான்சினா கூட அஃபிஷியலாக ரிட்டையர்மெண்ட்லாம் சொல்லலை. பிராக் லெஸ்னரை பிளான் போயிட்டுருக்கான், ரிட்டையர்மெண்ட் எடுத்துக்கலான்ற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா பிராக் லெஸ்னர் இப்போ தான் ரிட்டைர்ன் பண்ணார். இன்னும் ஒரு 2 வருஷனாச்சும் கண்டினியூஸாக சண்டை போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் இவர் என்ன பண்ணுறாருன்னு. இருக்கிற வரைக்கும்னாச்சும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். WWE ரேண்டி ஆட்டனை மாதிரி ஆக்கிடாதீங்கடா. ரேண்டி ஆட்டனுக்கு புஷ் கொடுக்க ஆரம்பித்தா தான் அவரும் மாற்றத்தின் மாறுவார். இல்லைனா நானும் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு கூட கிளம்பிடுவார். அவ்வளோதாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோ செஞ்சிடலாம். பை கைஸ்.